ஒரு பிரச்சனை உடனடியாக செய்யணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து மின்சாரத்துறையில் இருக்குது. ஸோ மின்சாரத்துறையில் வந்து கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்து வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. பட் நமக்கு வந்த தரவுகள் வச்சு பார்க்கும்போது இன்னும் துறை ரீதியாக வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து இன்னும் ஆரம்பிக்க முடியல முழுமையாக. அதாவது முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். பட் அதற்கு உண்டான அந்த ஒரு அறிவிப்பு, அதற்குண்டான அது தேர்ச்சி எப்படி பண்ண போகிறாங்க, அந்த விண்ணப்பம் எங்கே வாங்க போகிறாங்க, என்ன எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா போகிறாங்களா, இல்லை இபி டிபார்ட்மெண்ட்டில் எதனா இருக்கா, அதாவது ஒரு ஒரு சாதாரண மக்களுக்கு தெரிய வரணும் இல்லைங்களா. எந்த துறையில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எவ்வளோ விஷயம் விண்ணப்பம் பண்ணோம், என்ன சம்பளம் வரும், எப்போ வந்து நாங்கள் அதுக்கு வந்து தகுதி அடிப்படையில் எடுக்க போகிறோம், என்ன எதுன்றது தெரியணும். அதில் வந்து இன்னும் அந்த வெளிப்படைத்தன்மை வரல. இப்போது பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இபியில் ஒண்டி, அதாவது 2,50,000 கோடிக்கு கடன் இருக்கிற ஒரு ஒரு நிறுவனமாக மின்சாரத்துறை இருந்தாலும் கூட கரெக்டாக பார்த்தா இபியில் வந்து ஒரு 40,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து அதில் வந்து இமீடியட்டாக வேலைக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது. அதாவது அடுத்த 2 வருடங்களில் 40,000 பேருக்கு அதில் வேலைவாய்ப்பு பெருக்க முடியும். ஒருவேளை அதை லாபகரமாக செய்ய போகிறோம், மின்சாரத்துறை மூலிமா தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரப்போகுது, இந்த 2,00,000 கோடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து லாபம் வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி போச்சுன்னா அதில் வந்து 60,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பெருகலாம் அப்படின்றாங்க. இப்போ அரசோட கொள்கை என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு பெருகிறது, அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை தரணுன்றது அரசு சொல்லியிருக்கு. அப்போ இந்த மின்சாரத்துறையை கரெக்டாக கையாண்டா வந்து ஒரு 40,000, அதாவது அவங்களே சொன்னது 15,000, மேபி வருடத்துக்கு ஒரு 20,000 பேர் வேலைக்கு எடுத்தால் கூட இந்த வருடம் ஒரு 20,000 இமீடியட்டாக, அடுத்த வருடம் ஒரு 20,000, அது நிலையெல்லாம் சரியானதுக்கப்புறம் சீர்திருத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு 60,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. சரி, இது வந்து உடனே செய்யணுன்னா அரசு வந்து அரசு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. பட் இது எப்படி எடுக்குதுன்றதை பார்ப்போம். பட் ஒரு 45 நாட்கள் ஆகியும் கூட இன்னும் துறை ரீதியாக இன்னும் பெரிய நடவடிக்கை இல்லை. ஏன் இதை மின்சாரத்துறை நம்ம முதல்ல பேசணும்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையுமே பார்க்குற நேயர்கள் நிறைய பேருக்கு வந்து கரண்ட்டு கட் ஆகிருக்கும், இல்லை முந்தா நாள் நைட்டு கரண்ட் இருக்காது, இல்லை மேபி இன்றைக்கி காலையில் கரண்ட்டு போய் வந்திருக்கலாம். இந்த கரண்ட்டு பனையூர்லேயே கரண்ட்டு போயிட்டு வந்ததா, பனையூர்லையுமே அதை கரெக்டாக ஞாபகப்படுத்திங்க, பனையூர்லையுமே வந்து கரண்ட்டு போயிட்டு வந்திருக்குதுன்றாங்க. அப்போது வந்து ஆள் பற்றாக்குறை என்பது அதிகமாக இருக்கிறது அந்த துறை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த துறை பார்க்கணும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 40,000 60,000, அதாவது ஷார்ட் டேர்ம் உடனடியாக அப்படின்னு பார்த்தா ஒரு 20,000 பேர் வேலை எடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 40,000 பேர் வேலைக்கு எடுக்கலாம். அது சரியாச்சுன்னா ஒரு 60,000 பேர் வரலாம் வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு, அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன் தலைவர்கள் அவங்கக்கிட்டலாம் பேசும்போது அது மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க.